கார்த்தி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, கடுப்பா இருக்குடா. எனக்கு எதனா கேம் வச்சு குடுறா விளையாடுறதுக்கு. எதுல? அதான்டா நீ ஏதோ PS4 5 வாங்குனல்ல. PS4 அது எதனா எனக்கு வச்சு குடுறா விளையாடுறதுக்கு. விளையாட போறியா? ஆமாண்டா. சரி, நான் சொல்றதெல்லாம் பண்ணு. எப்படி ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணதுன்னு சொல்லி தரேன், சரியா? சொல்லி கொடு, எனக்கு விளையாட தெரியும். அவ்வளவு லூஸ்லாம் இல்ல. சரிம்மா, சரி எழுந்து போய் சுவிட்சை போடு போ. இந்த சுவிட்ச் கனெக்ஷன் வச்சிருக்கல்ல? ஆமா. போட்டனே. போட்டியா? அப்புறம் அந்த சுவிட்சை போடு. கேம் ஆன் பண்ணு. ஏய், இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு பாரு, இங்க ஒரு பட்டன் இருக்கு பாரு. அழுத்துறி. முதல்ல அங்க சுவிட்ச் ஆன் பண்ணியா? எந்த சுவிட்சியா? பைத்தியம்டா. சவுண்ட் வந்துச்சா? ஜாஸ்டிக் எடுத்துக்கோ, கீழே கீழே போட்டுறாத, ட்ரிகர் போயிடும். நீ தான் வாங்கி தரணும் 3000 கொடுத்து. 3000. சவுண்ட் ஆன் பண்ணு ஃபர்ஸ்ட். எடு ஸ்பீக்கர்ட்ட சவுண்ட் எடு. ஏய் அது இல்லடி, அந்த ரிமோட் ஏறி. எடுத்து ஆன் பண்ணு. ஆன் ஆயிடுச்சா? லோகோ வந்துச்சா? ஆன் பண்ணு. அதான்டி வந்துச்சு பேர். வா பாருடா, குழந்தை பத்துக்கு அம்மா வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுல இருக்கிற ரிமோட் எல்லாம் வந்து போச்சு. அவ்வளவுதான். அது மாதிரி வேண்டி அழுத்தின்னு இருக்கிற. ஜாஸ்டிக் எடுத்தியா? ஜாஸ்டிக் அந்த நடு பட்டன் அழுத்து. இது கீழே ஏதோ இருக்கு பேரு. வந்துச்சா? உன் பேர் மட்டும் போட்டு தனியா வச்சிருக்க. ஒரு ஐடி தாண்டி வச்சிருக்கேன். ஏன் எந்த சீட்டன்னா என் பேர்ல போட்டு? ஏய் லூஸ் மாதிரி பேச. நீ என்ன விளையாட வந்திருக்கிற? ஓகே கொடு, எக்ஸ் கொடு. எக்ஸ் குத்தா ஓகேன்னு அர்த்தமா இதுல? ஆமா. சரி, ஃபுல்லா வச்சிருக்க சார்ஜ். நிறைய கேம் இருக்குடா உன்கிட்ட. நிறைய கேம் இருக்கா? ஆமாடா. நமக்கு ரொம்ப பிடிச்ச கேம் ஆர்டியா 2. ஆமா, இது வந்து நான் கன்சிடர் ரொம்ப நிறைய தெரியும். ஏன்னா இது நிறைய மானு அதெல்லாம். சரி, இந்த கேம் என்ன ரேட் தெரியுமா? தெரியாது. 5000 ரூபாய். காசு கொடுத்து வாங்குனியா? 5000 ரூபாய் கேம். ஆஃபர்ல 1150 ரூபாய்க்கு வாங்கினேன். சரியான ஆஃபர்ல வந்து இந்த கேம். அடுத்த கேம் தெரியல. இது காட் ஆஃப் வார். இது நீ அடிக்கடி இந்த கப்பல்ல போய் ஏதோ பசில்லாம் கண்டுபிடிப்பானே, அதானே? பசில் கண்டுபிடித்தா? எவ்வளவு பெரிய கேம் இது, பசில் கண்டுபிடித்துன்ற? ஏதோ சும்மா நீ அப்பப்ப போய் இதாவது திருப்பி பார்த்தா நான் பார்த்துருக்கேன். ஆஹா, இது வந்து இது ரொம்ப நாள் விளையாடணும், உனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாடனா நீ வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 7-8 கேம் விளையாடினாதான் உனக்கு இந்த கேமோட கதையே புரியும். இந்த கேமை நான் எதுவும் பண்ணல, அதாவது டவுன்லோட் பண்ணல. ஒரு அண்ணன் வந்து கேசட் வாங்கினேன், இன்னும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது, கொடுக்கல, வச்சுன்னு இருக்கிறேன் அப்படியே. சீச்சி இல்ல, எடுத்து போய் குத்துருவேன். அதுக்கப்புறம் தள்ளு, வேற என்ன கேம் இருக்கு? ஸ்டம்பிள் கைஸ். இது ஃப்ரீயா தான் ஏத்துனேன். நல்லா இருக்கும் இந்த கேம். ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம் ஆன்லைன்ல, நல்லா இருக்கும். இது நீட் ஃபார் ஸ்பீட் பேபேக். என்ன கேட்டா இந்த கேம் சரியான ஒர்த்து. ஃபர்ஸ்ட் என்னன்னா கேம் நமக்கு தெரிஞ்சுக்க, அப்புறம் விளையாடுவேன். செம்ம ஒர்த்து இந்த கேமு. ஆக்சுவலி இந்த கேம் வந்து நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆமா, 2000 ரூபாய் கேமு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனா எப்படி சொல்லி, நீ கூட விளையாடி இருக்கியா பப்போ? இந்த கேம் தான் அது. இரு அது 300 ரூபாய்க்கு வாங்கினேன். செம்ம ஒர்த்து. நான் ஃபர்ஸ்ட் PS4 வாங்கினப்போ ஏத்துன முதல் கேம் அதுதான். இது வந்து அடுத்து தள்ளு. இது காட் ஆஃப் வாரோட நீ முதல்ல ஒரு கேம் பார்த்தல, அதோட ராக்னராக் கேம். இதுதான் நம்ம கிட்ட கலெக்ஷன் கேம்ஸ். இது ராக்னராக், அதோட அடுத்த கண்டினியூட்டி கேம். இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு இடம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளே பண்ணிட்டு விட்ட காசு இல்ல, திரும்பி ஆஃபர்ஸ் ஒண்ணு விளையாடணும். இதெல்லாம் பாக்கலையா? என் லிஸ்ட்ல இருக்கு. நீ நிறைய கேம் வச்சிருக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் ஏதோ 1-2 தான் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஓ, நிறைய வச்சிருக்கேன். இது ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ். இதெல்லாம் இத இங்க வாயா. இந்த ஸ்பைடர்மேன் கேமோட இந்த கேம் வந்து கண்டினியூட்டி.
இந்த ஸ்பைடர்மேன் ரெட் கலர்ல இருக்கு, இது கருப்பு கலர்ல இருக்கு. அதான் வித்தியாசம். அதான் வித்தியாசம் இல்லடி, உள்ள இருக்க கேரக்டர்ஸ் அப்படியே இருப்பாங்க. இந்த இதுல வர ஸ்பைடர்மேன் வந்து அமெரிக்கன் ஸ்பைடர்மேன், கிட்டத்தட்ட வெள்ளையா இருப்பான். இதுல வர ஸ்பைடர்மேன் நீகோ, கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கன் ஸ்பைடர்மேன். என்னடா இருக்கு, மூஞ்சில மூடி தானடா இருக்கும், அது எப்படா கண்டுபிடிக்கிறது? உனக்கு விளையாடா தெரியும், விட்டுறான். அந்த கேம சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்கி வச்சிருக்கேன். 750 ரூபா கொடுத்து ஒரு மாசம் வாங்கி விளையாடுனேன். மார்வல் ஸ்பைடர்மேன் 1, அதுக்கப்புறம் மார்வல் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ். நல்லா இருக்கும், ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பவர்ஸும் டிஃபரெண்டா இருக்கும் ஸ்பைடர்மேன் கேம்ல. அடுத்த கேம் பேரு இது இருக்கா, 2025. நான் 750 ரூபாய்க்கு வாங்கின கேம்ல இருக்கிறதுல அப்கிரேட் விஷன் உள்ள WWE கேம் இது. செம்ம ஒர்த் அந்த காஸ்ட்டுக்கு. ஆனா இந்த கேம் இண்டிவிஜுவலா தனியா வாங்கினா 5000 ரூபாய் வரும். 5000 ரூபாய். நான் 750 ரூபாய்க்கு போட்டு ஒரு மாசம் விளையாடிட்டு இருந்தேன். அடுத்த கேமு கோஸ்ட் ஆஃப் துஷிமா. எனக்கு இது விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா விளையாட மாட்டேன்றேன். ஒரு மாதிரி பொறுமையா போகும் இந்த கேம். ஓப்பன் வேர்ல்டு கேம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த கேம் எதுவும் தெரிஞ்சு நான் என்னன்னு சொல்றது தெரிஞ்சுக்கோ, சரியா? எடுத்த நாள் கேம் விளையாட முடியாது. நல்ல கேம் என்ன விளையாடுவோம். அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி பை பண்ணிருக்கேன். அன்சார்ட்டட் 2, 3 விளையாடி இருக்கேன். இது அன்சார்ட்டட் 4 தி தீவ்ஸ் எண்ட். ஓகேவா? இந்த கேம் இருக்குல்ல, செம்ம ஒர்த்தான கேம். மோஸ்ட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ற கேம். செம்ம கேம். ஆனா இது 750 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனா இந்த கேம் மட்டும் இல்ல, ஆக்சுவலி இந்த கேமோட சேர்த்து இன்னொரு கேம் பண்டலா வாங்கினேன். நான் காமிக்கிறேன். இதுல போய் லைப்ரரி போயா ஸ்டார்ட் கூட. ஓகே விடு. நீ பார்க்காத கேம்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த கேம்லாம் பார்த்துட்டியா? துஷிமா காட் ஆஃப் வார் ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்துச்சா, என்கிட்ட டேஷ்போர்ட்ல அப்படியே கீழே தள்ளிட்டு வா. இதுடி இது 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 கீழே வா 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 வா. போலியா? இங்க வா. கேம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், பர்ச்சேஸ் போ. இது வரைக்கும் நான் என்ன வாங்கிருக்கேன். ஓகே கொடு. இது எல்லாமே நான் ஏத்திட்டு இதெல்லாம் நான் ஏத்திட்டு புரியுதா? இது வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏத்தினேன். இது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான கேமு, பிளட் பாண்ட் கேமு. ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஃப்ரீயா ஏத்தினேன். இது வந்து ஒரு டிராகன். இது நல்லா இருக்கும். விளையாடி இருப்பிய, பார்த்துப்பேன் விளையாடும் போது. இது நல்ல கேம் தான், பட் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட நல்லா இருக்கும். எதுக்கும் பேக்கப்னு ஏத்தி வச்சிருக்கு, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் விளையாட்டு இருந்தேன், அப்புறம் வந்து கடுப்பாச்சுன்னு டெலிட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏதாவது வாங்கி வச்சிருக்கேன். கூட சும்மா மேல போய் ஃபுட்பால் கொடு. இதுவும் வந்து இது இது வந்து நான் ஃபர்ஸ்ட் அத காமிச்சேன், அன்சார்ட்டட் 4. அதுவும் இதுவும் சேம் டைம்ல 750 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். செம்ம ஆஃபர். அது என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆஃபர். என் ஃப்ரெண்டோட PS4ல நான் பார்த்தேன், ஒர்த்தா தான் இருக்கு. இந்த கேம் 600 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா தான் இருந்துச்சு வீடியோல, ஆனா பிளே பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. 600 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை இந்த கேம். கீழே வா, எங்க போற, என்ன இருக்கும் போல. இருக்கு கீழே வா. கீழே இருக்கு. நீ சரியா ஸ்க்ரால் பண்ணிருக்க மாட்டேன். அவ்வளவுதான் போல. பாத்தியா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தியா? சரி, எந்த கேம் விளையாடலாம்? பேக் வா, ஹோம் பேஜ் வா. சரி, எனக்கு ஒரு கேட்கணும். நீ இவ்ளோ கேம் வச்சிருக்கல்ல? ஆமா. ஆனா இப்போ இதுல கொஞ்சம் வந்து காசு கொடுத்து வாங்கினா, கொஞ்சம் வந்து ஃப்ரீயா வாங்குறேன்னு சொல்றேன். கொஞ்சம் கிட்ட நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்ன? இவ்ளோ கேம் விளையாடுறதுக்கு நீ ஏன் நம்ம பக்கத்து ஆண்டி கூட உட்காந்து டெய்லி தாய் பஸ் விளையாட கூடாது? என்ன விளையாட கூடாது? தாய் பஸ் ஃப்ரீயாவே விளையாடலாம்டா, ஜாலியா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த பல்லாங்குழி எல்லாம் வச்சிருக்கு பாரு ஆண்டி, அது கூட உட்காந்து பொண்ணா தாய்வாஸ் விளையாடுறது வெளியபடி கேம் விளையாட கத்துக்குறான்னு கேட்டு என்னன்னா கேம்ஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சா என்ன தாய்பாஸ் சொல்ல வெளியபடி. இதெல்லாம் தெரியும் நீ விளையாடுற. எனக்கு தெரிஞ்சதுலாம் தாய் பஸ், பல்லாங்குழி, நுண்டியாட்டம், பாண்டியாட்டம் அதெல்லாம் கேட்டேன் காமிச்சேன். பேக் வா, கேம் ஸ்டார்ட் பண்ணு. அது வர தெரியாதனால தானே ஒருத்தர பேசினேன். இந்த பட்டன் அழுத்து, அந்த நடு பட்டன் இது வரைக்கும் வெளியே வந்துச்சா?
நம்ம தலைவன் ஆன் பண்ண. ரெட் டெட். ரெட் டெட் ரிடப்ஷனா சாரி. எனக்கு இந்த கேம் ஏன் பிடிக்கும்னா அதுல நிறைய இது அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இருக்கு. அதாவது மான் வேட்டையாடுறது, முயல் வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது. ஆக்சுவலி கார்த்திக் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டான். மீன் பிடிக்கிறது அது மாதிரி நிறைய இருந்துச்சு. அது நான் கன்சீவா இருக்கும்போது, ஏன்னா அப்புறம் இப்ப பாப்பா ஒரு 3 months எனக்கு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அது விளையாடுறதுக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து விளையாட டைம் இல்ல. ஆனா எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குமா? ஆமா பிடிக்கட்டும். கேம் கலெக்ஷன்ஸ்ல எப்படி இருக்கு? PS4ல கேம் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு தான் நிறைய விளையாட தெரியல. இது ஒண்ணு மட்டும் இல்ல, எக்ஸ் கூட ஓகே கூட. இல்ல உங்களுக்கு வந்து மக்கள் கேம் உங்களுக்கு இந்த மாதிரி PS எது பிடிக்குமோ நீங்க அது கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி அவங்க சொல்லுவாங்க. நீ முதல்ல ஓகே கூட ஃபர்ஸ்ட். லோட் ஆகும் இந்த கேம். எப்பவுமே லோட் ஆகும்டி. லோடிங் அதிகமாக டைம் எடுத்துக்கும்.